பூச்சி முருகன் ஐயா சொல்லணும்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து என் ரெண்டா பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுல அவர் முக்கியமான பங்காற்றிருக்கிறார். அது அவர் எதிரில் சொன்னச்சு அவர் போயிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் அதை கிளிப்பிங்கில் கட் பண்ணால் போட்டுருங்க. ஓகே, நல்ல விஷயம். சார் இல்லை அது உண்மை தானே. கண்ணப்பன் அவர் எங்கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார், நிறைய படங்களுக்கு படிக்கார். சத்யன் சார் ஆகட்டும், நேசன் சார், சிவன், எல்லாருமே ரொம்ப முக்கியமான அந்த ஹைகோர்ட் வக்கீல் அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் பாலச்சந்திரன் சாருக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 3 டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில். ஒன்று ஸ்ரீதர், அப்புறம் பாலச்சந்தர், அப்புறம் பாரதி ராஜா. 3 பேர் தான் டைரக்டர்ஸ். ஏன் அந்த 3 பேருக்கு மட்டும் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் இல்லை. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. ஸ்ரீதர் சார் தான் நிறைய புதுவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார் ஜெயலலிதாலேருந்து. அதே மாதிரி பாலச்சந்திரன் சார் கிட்டத்தட்ட 100 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி பாரதி ராஜா எத்தனை இயக்குநர்கள் வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதனால தான் அவர் இன்றைக்குமே சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாருமே மறக்க முடியாது. அதான் உண்மை. பாலச்சந்திரன் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். டெய்லி வாரன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கினேன். போனால் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் வாடா தரேன்னுவார். அப்புறம் மறந்துடுவார். அப்புறம் நேராக பாரதி ராஜா வீட்டுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்பேன். 1 வருஷம் போயிருக்கேன் நான் சைக்கிளில். 1 வருஷம் போயிருக்கிறேன். அந்த சைக்கிள் நீங்கள் கன்னிராசியில் பார்க்கலாம். நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில். அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி தகராறு வந்துச்சு, பெப்சி தகராறு வந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸும், சங்கர் தாஸ் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தியேட்டரில் ஒரே இடத்துல டெய்லி காலையில் மீட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், டிஃபன் சாப்பிடுவோம், காஃபி சாப்பிட்டு. அப்போ நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். நேரம் வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்த மீட்டிங் போடலான்னு எல்லாம் உள்ள வருவாங்க. டீ சாப்பிடலாம் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் நான் தான் அனௌன்ஸ் செய்கிறேன். பாலச்சந்திரனை பார்த்துட்டே இருப்பார். இவனா பயங்கர வேலையை பண்ணுறானே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்திரன் சாருக்கும் பாரதி ராஜாவுக்கும். பாரதி நீ தலைவராயிரு, நான் வேணா ஆலோசகராக இருக்கின்ற பாலச்சந்திரன். உடனே பாரதிராஜ் சொல்கிறார், நீங்கள் தான் தலைவர். அது எப்படி நான் என்ன வந்து தலைவர் சொல்கிறீங்க? நீங்கள் தான் தலைவர். இல்லை டீ சாப்பிட போகலாம் வாங்க. டேய் நான் பதிலே சொல்லியாட, நீங்கள் என்ன சொல்கிறேன்? நாங்கள் தான் சொல்லிட்டேன். அப்படி வெளியே போயிட்டேன். அப்படியே சிரிச்சுட்டு பார்த்தாரு. இப்போ பையன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு முதல்ல பேஜர் வாங்கி கொடுத்தாரு. நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. ஏன்னா நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க இந்த நேரத்தில். வீட்டுக்கு போனேன். பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் போய் உட்காரு அப்படின்னாரு. சரி போய் உட்கார்ந்தேன். நேராக பின்னாடி வந்தார். வந்து பார்த்துட்டு யார் சீட்டில் உட்காந்துருக்கு நீ தெரியுமா அப்படின்னாரு. ஐயோ தெரியாமல் அவர் சீட்டில் உட்காந்துட்டேன் போல இருக்கேன். சாரி சார் மன்னிச்சுங்க சார். இல்லைடா அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன். இனிமேல் நீ தான் எனக்கு அனந்த் மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும். நீ தான் நம்ம திரைக்கதை அமைக்கிறோம், படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு. அப்படி ஒரு கதையை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திகை வச்சு. அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் எப்போ. ஆனால் அதுக்கு நேரமே வரல கட்சி வரைக்கும். ஏன்னா அவர் பிஸி. அதுக்கப்புறம் நான் உன்னெடுத்து நடிப்பில் விக்ரம் சார் கூட்டத்தில் நடிக்கிறவர் ஆகிட்டேன்னா அப்புறம் எங்கே பார்த்தா திட்டுவேன். டேய் நடிப்புக்கு போனோன்னு அப்படியே டைரக்ஷன் மறந்துட்டியா அப்படி திட்டிகிட்டே இருப்பார் என்னை பார்க்கும்போதெல்லாம். இல்லை சார் ஏதோ நல்ல காசு கொடுக்குறாங்க, டென்ஷன் இல்லாமல் போகுது சார். அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கேரமல் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் பாலச்சந்திரன் சார் வந்து அவருடைய மனசில் நான் எப்போவுமே இருக்கிறேன். நான் மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க. தாசரதி ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் எல்லாரை பற்றியும். அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆண் பாவன்ற படத்தில் நான் தான் அவர் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எம்பார் வேதன் சன்னு சின்ன பையனா. அதுக்கப்புறம் வேதம் இதில் பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அவர். அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசரதி அற்புதமாக பேசுகிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. நீ இவ்வளோலாம் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன் தான் முகம் தான் ஞாபகம் இருக்குது, குழந்தை முகம் தான் ஞாபகம் இருக்குள்ள பார்க்கும்போதெல்லாம். எனக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்த கலந்துக்கிட்டு கலைஞர் 100ன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதற்கான வேலை நடந்ததுனால நான் உடனே கிளம்புறேன். ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.